ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் பாயோட நெக்ஸ்ட் பாட்டை இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்கல்ல பல்லாம் நான் பேசுகிற விட ரெண்டு பெயிண்டர் மட்டும் தெரிஞ்சேன். ரெலி சாரி, ஜஸ்ட் இது வெரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள பல்லாம் இங்கே நடக்கிற மூமெண்ட்டை தயவு செஞ்சு டேட்டஸ் சொல்லாட்டிங்க. நீங்கள் டேட்டஸ் வந்தீங்கன்னா பிறகு ஹாரியோட பேரண்ட்ஸுக்கெலாம் ப்ராப்ளம் வரும். என்னால் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது, ப்ளீஸ் ஹயாங்கனுங்கிற மாரி ஜங்குக் சொன்னதை கேட்டு சுகாவாலையும் டேக்கிட்ட இங்கெங்கே இப்படி நடக்குது, ஜங்குக்கும் பேரண்ட்ஸ் டார்ச்சர் பண்ணுறாங்கங்கிறத சொல்ல முடியல. டேட்டா கால் பண்ணி ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கானுங்கிற மாதிரியே வச்சுருவாரு. இந்த மாதிரி வச்சா இன்னுமே நம்ம டேக்கி டவுட் அதிகமாகுது. இந்த மாதிரி டவுட் அதிகமானா ஜிமினாடா டவுட்டாக வேணால் கிளியர் பண்ணிட வேண்டிட்டானட்டே. அதை விட்டுட்டு என் டென்ஷனாக இருக்கிறேன். அதுவும் சரிதான், இங்கே எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, இப்போ நீங்கள் ஏன் அந்த பிளேஸ்க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மேனேஜருக்கு கால் பண்ணி ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். மேனேஜருக்கு கால் பண்ணால் கரெக்டாக அந்த மேனேஜர் சிஓ ரூமுக்குள்ள இருக்க டே முன்னாடி வந்து என்னென்னா, கம்பெனியில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சுல, எண்ட் ஆயிடுச்சுல, ஃபினிஷ் ஆயிடுச்சுல ஒர்க்லாம், அப்புறம் அங்கே ரெண்டு கிளம்பலாம்ல அப்படிங்கிற மாதிரிட்டே இப்படி கேட்டான். இல்லை பாஸ் இன்னும் ஒர்க்கு வெட்டிங் இருக்குது. அந்த கம்பெனியில் அந்த ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த கம்பெனியில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. இதெல்லாட்டி நீங்களே தான் இந்த பிளேஸ்லேருந்து என் பண்ணணும். அப்போன்னா ஒர்க்கு குயிக்காக முடியும். நீங்கள் எங்கே இருக்க போய் தான் எம்ப்ளாயிஸ் எல்லோரும் பயந்து எல்லா ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுனா அந்த பர்சன்ட்டுக்கு ஒரு ஸ்லாப்புலவும் அந்த பர்சன்ட் பைட்டிலேயே டே நோட் பண்ணா. உள்ளுங்க மரியாதையை உண்மையை சொல்லுடா, இங்கே என்ன நடந்துகிட்ருக்குது, என்ன எதுக்கு இந்த பிளேஸ் கவர் வச்ச? 1 வீக் மேலே ஆயிடுச்சு, நான் இங்கே வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நீ கம்பெனிக்கு வர்றது கிடையாது, ஓகே? நீ கம்பெனி ஒர்க்காக ஆர்டர் பிளேஸ்க்கு போகிற. என்னோடய எம்ப்ளாயிஸும் இங்கே ஒரு ப்ராப்ளம் பண்ணலை. கொடுத்த ஒர்க்கை பர்ஃபெக்டாக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் இங்கே பர்ஃபெக்டாக இருக்கிற இந்த பொசிஷனுக்கு நீ ஏன் அந்த மாதிரி சொல்கிற? என்ன ரீசனுக்கு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன்? என்னை எதுக்கு இந்த பிளேஸ்க்கு வர வச்ச? இப்போ நீ சொல்லலை, இதே பிளேஸில் உன்னை நான் கீல் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கன்னை பாயிண்ட் பண்ணுவோம். எல்லாமே உங்கள் பேரண்ட்ஸ் தான் கால் பண்ணி உங்களை இந்த பிளேஸ்க்கு வர சொல்லி எனக்கு ஆர்டர் போட்டாங்க பாஸ். எனக்கு என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியல, நான் என்னென்னு சொல்லி உங்களை இந்த பிளேஸ்க்கு வர வைக்கன்னு தெரியலன்னு கேட்டதுக்கு என்ன மாதிரி கம்பெனியில் ப்ராப்ளம், நிறைய மீட்டிங் டெண்டர்ஸ்லாம் மிஸ் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லி ஒரு எக்ஸ்கியூஸை சொல்லி இந்த பிளேஸ்க்கு வர சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்த 2 டேஸ்லேயே இங்கே இருக்கிற குட்டி குட்டி ப்ராப்ளத்தையும் என் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்? பாஸ் என்கிட்ட கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்குறாரு, என்னால் பதில் சொல்ல முடியலங்கிற மாதிரி உங்கள் மாம்கிட்ட நான் கேட்டேன். உங்கள் மாம் தான் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, அவன் அந்த கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு வரக்கூடாது, நான் சொல்கிற வரைக்கும் அவன் இந்த பிளேஸ்க்கு நீ வர விடக்கூடாது, வர விட்டேன்னா உன் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் கீல் பண்ணிடுவேன், உனக்கு எந்த பிளேஸ்லேயும் ஒர்க்கு கிடைக்காதுங்கிற மாதிரி ரொம்ப பிளாக்மெயில் பண்ணாங்க. அந்த பைட்டில் தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறத கேட்டு ஓகே இப்போ என்ன பண்ணுற? நீ ஒர்க்கெல்லாம் பார்க்குறியா? ஜிமீன் வா, நம்ம கண்ட்ரிக்கு போகலாம். ஆனால் பாஸ், நீ என் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி எங்கள் பாருங்க மேம் கிளம்பிட்டாரு அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. நீ பாட்டுக்கு ஒர்க் பண்ணு. என் பேரண்ட்ஸே கால் பண்ணாலும் பாஸ் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு நீ சொல்கிற. ஓகே பாஸ், உன் பேரண்ட்ஸ்க்கும் சரி, உன் ஃபேமிலிக்கும் சரி, உன் ஒர்க்குக்கும் சரி, நான் கேரண்டி ஒன்றும் நடக்காது, ஓகே? இருந்தாலும் என்னை சீட் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வர வச்சலாங்கிற மீதி இன்னொரு ஸ்லாப்பு வைக்கவும் சீபின் அப்படியே ஸ்மைல் பண்ணப்படி சரி வாடா லக்கேஜை பேக் பண்ணலான்ங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணப்படி அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போனால் பிச்சிடுவேன். நீ என்னைக்காவது இந்த மாதிரி என்னோடய பேரண்ட்ஸ் கால் பண்ணாங்கன்னு ஏமாட்டி இந்த பிளேஸ்க்கு என்னை வர வச்சேன். இப்போ ஸ்லாப்பு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னு தெரியாதுங்கிற மாரி திட்டின பொசிஷன்லேயே உரமா விட்டு நம்மகிட்ட அப்படியே வெளியே போனோம். ஐயோ, பேரண்ட்ஸை விட சன்னுலாம் ரொம்ப மோசமான பசங்க மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி மேனேஜர் இந்த மாதிரி நோட் பண்ணால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம ஜங்குக்கு தான் ஹால் முழுக்க மாப் போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான். கரெக்டாக டே ஹவுஸுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி மாப் போட்டபடி க்ளீன் பண்ணபடி இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணால் ஜங்கு கிட்ட க்ளோஸாக வந்து ஜங்குக்கை பேக்கப் பண்ணுவோம். ஜங்குக்கு பயட்டில்லை, அந்த மாப்புக்கு இப்போ எல்லாத்தையும் கீழே போட்ட வேகத்திலேயே யார் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கட்டு வர அந்த மாதிரி கட்டுனா பேக் சைடில் இருக்கிற பாட்டுட்டு டேயாங் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா என்ன பண்ணிகிட்ருக்கேன்?
என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி டே கேட்கவும், டேயை பாட்டோடைய ஜொங்கு கூட ஐஸில் ஆட்டோமேட்டிக்காக டேரி வந்துருச்சு. இந்த மாதிரி க்ரை பண்ணுறதை பார்த்துட்டு பேக்கப் பண்ணியிருந்தேன். நம்ம ஜொங்குக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஹக் பண்ணப்படி, என்ன ஆச்சு, எதுக்கு க்ரை பண்ண மாட்டேட்டு, என்ன 1 வீக்குள்ளே என்ன அந்த அளவுக்கு மிஸ் பண்ணிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி பேசுனா ஜொங்கு கத்திருப்பார்ல, யார் அடி என்ன எப்படி பிடிக்கீங்கன்னு கத்திருப்பார்ல. அந்த சவுண்டுக்கு ரூமுக்குள்ளே இருந்த டேயோட பேரண்ட்ஸ் 2 பேருமே வெளியே வந்தோம். இப்படி டே ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பேரண்ட்ஸ் 2 பேரும் ஷாக்கானா, மாம் டேட் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன், கம்பெனியில் எந்த ப்ராப்ளம் இல்லை, அதான் நான் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம்ல, நம்ம ஹவுஸ்க்கு வந்துட்டேன். இல்லை பேபி, அது மட்டும் இல்லை, உனக்கு சர்ப்ரைஸோடு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சர்ப்ரைஸா? ஆமாம், சர்ப்ரைஸ் தான். ஐஸை க்ளோஸ் பண்ணு. எதுக்கு க்ளோஸ் பண்ணு? ஓகே அப்படிங்கிற மாரி ஐஸை க்ளோஸ் பண்ணா, இப்போ ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஐஸை அப்படியே ஓப்பன் பண்ணால் சுகா, ஜிமினா, ஹாரியோட பேரண்ட்ஸ், ஹாரியோட ஹஸ்பண்டுங்கிற மாரி எல்லாருமே ஜொங்குக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகி டே பக்கத்தில் நபர் டேயை விட்டுட்டு ரன் பண்ண வேகத்துலேயே போய் ஹாரியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பயங்கர எமோஷ்னலாக க்ரை பண்ணி அழுவாரா. அந்த மாதிரி அழுதம். ஹாரியுமே ஜொங்குக்கு ஹக் பண்ணப்படி, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நானுமே ரொம்ப மிஸ் பண்ணேன் ஹாரி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக கதறி அழுவாரா. அந்த மாதிரி அழுதம். இப்போ டேடாம், இங்கே பாருங்க மாம், ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. இவங்க தான் ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ். ஜொங்குக்கு செல்லண்டு சேஃபாக பார்த்துக்கிட்ட பர்சன்ட். எனக்கும் ஹாரியோட ஹஸ்பண்டு ஜொங்குக்கும் ஒரே டேயில் ஒன்னாட்டா மேரேஜ் ஆச்சு. ஏதோ வில்லேஜில் மேரேஜுக்கு அப்புறம் விருந்துக்கெலாம் போவாங்களாமே, அந்த விருந்துக்காக என்னையும் ஜொங்குக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இங்கே வந்துருக்காங்க. இல்லை அங்கிள் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமானுங்கிற மாதிரி ஹாரியோட பேரண்ட்ஸுக்கிட்ட நாக் பண்ணால் டேயோட மாமுக்கு அடுப்புலையே டேயை பாட்டு மறைச்சான். சும்மா இரு, உன் சன் ஏதோ கேம் ஆடுறதுக்கு தான் இந்த பிளேஸ்க்கு வந்துருக்கான், அவன் முன்னாடி உன் கோவத்தை காட்டாத அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட டேடு தான். அதனால இப்போ என்ன டேயாங், நானும் ஜொங்குக்கும் அந்த விருந்துலலாம் நாங்களும் கலந்துக்கணும்ல. இல்லை மாம். ஆமாம், கீழே ஆட்டிலையும் கலந்துக்கணும். நீங்களும் வரதா இருந்தால் இங்கே கூட கிளம்பலாம். வில்லேஜெலாம் எங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இன்றைக்கி இவங்க இந்த பிளேஸில் தான் இருப்பாங்க, நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வில்லேஜுக்கு போகிறோம். ஓகே ஆமாம். அப்புறம் அங்கிள் ஆண்டி, ஜிமினா, சுகா, நீங்களும் கடை இருக்கிறீங்க, ஹாரி அப்படிங்கிற மாதிரி ஹாரியோட ஹஸ்பண்டோட நேமே சொல்லி, நீங்கள் எல்லோரும் அந்த ரூமில் ஸ்டே பண்ணுங்கள், நீங்கள் இந்த ரூமில் ஸ்டே பண்ணுங்கிற மாதிரி எல்லோரையும் ஒவ்வொரு ரூமில் ஸ்டே பண்ணுறதை பார்த்துட்டு டேயோட பாம் டென்ஷன் ஆகி வில்லேஜில் இருக்கிற பசங்க மொட்டை பேரையும் கொண்டு வந்து ஹவுஸில் அடைச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. என்ன மாதிரி கட்டுனா, வாயை மூடுறி, அமைதி ஆகிறேன், பாட்டுக்கலாம். இப்போ என்ன அவன்கிட்ட நீ ஃபைட் பண்ணினா அவன் பரவாயில்ல, என் ஒய்ஃப் கூட வெளியே போகிறேன்மா, உனக்கு தேவையா, அமைதியாக பாட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டேயோட டேடி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். இப்போ நைட் ஆகிட்டு நம்ம ஜொங்குக்கு தான் பெட்ரூமில் தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தா ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கூப்பிடவும், என்னாச்சு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக் அப்படியே பெட்லேருந்து எழுந்தபடியே நம்ம டே நோட் பண்ணால், நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்தேனே, நீ அதை இன்னும் வேர் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எதுக்கு அதை வேர் பண்ணணும், நான் இந்த ட்ரெஸ் எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், முதல்ல அதை போய் வேர் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு ட்ரெஸ் வேறு கூட்டு போகிற போலுக்கு அதை அப்படியே ரெஸ்ட் ரூமில் போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக நம்ம டே முன்னாடி நின்னா, ஐயோ அந்த ட்ரெஸ்ஸில் நம்ம ஜொங்குக்கு இன்னும் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. அண்ட் நம்மட்டே அப்படியே நம்ம ஜொங்குக்கு டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இன்ச்சாக நோட் பண்ணபடி இருந்தேன். ஜொங்குக்குனா என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு, என் முன்னாடியே நிற்கிறாரு, என்கிட்ட எதுவும் பேச மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி டேயாங் அப்படிங்கிற மாதிரி டேயோட செஸ்ஸில் அடிக்கவும், ரெடி ஆகி வந்துட்டியா, நான் 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, என்னையே அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி வா என் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்கு கூட
ஹோல்ட் பண்ண பொசிஷன்லேயே ஹாலுக்கு வந்தான். அல்லடா டேயோட பேரண்ட்ஸு, ஹாரியோட பேரண்ட்ஸு, ஜிமினா, சுகா, நம்ம ஜிமினோட பேரண்ட்ஸு, சுகாவோட பேரண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருமே இந்த பிளேஸுக்கு வர வச்சிருக்காரு. இந்த மாதிரி வர வச்சுருந்தான். எல்லாரையும் இந்த பிளேஸில் பாட்டுட்டு நம்ம டேயோட மாம் டாட் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. எதுக்காக இவ்வளோ பேர் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கானே தெரியல. நம்ம கூட ரூமுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஹாலில் இருக்க வச்சுருக்கானுங்கிற மாரி டென்ஷன்லேயே நோட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்படி நிறைய பர்சன்ஸ் ஹாலில் இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு டயாங், எதுக்கு இத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க, எனக்கு ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நர்வஸ்லேயே நோட் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி டே கூட வர மொமெண்ட் ஹாரி நோட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணபடி நோட் பண்ணான். கரெக்டாக அந்த ஓல்டு மேடை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு ஞாபகம் இருக்கட்டே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அண்ட் ஜங்குக்கு நேராக கிச்சனுக்கு அந்த மேடு கூட்டிகிட்டு போனால் ஜங்குக்குடா என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் வா ஜங்குக்கு உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு நேராக கிச்சனுக்கு கூப்பிட்டு போனால் டேயோட மாம் டென்ஷன் ஆகி இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாரும் இதே பிளேஸ்லாம் லாக் பண்ணி வச்சுருக்கேன், என்ன பண்ணால் திங்க் பண்ணுறேன், ஹவுஸில் என்னெல்லாமோ வித்தியாசமாக நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்கேன், கார்டன் சைடில் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இங்கே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத முதல்ல சொல்கிறியா, நான் சொல்கிறத விட பார்க்குறது தான் செம்மையாக இருக்கும், வேர்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் டைரெக்டாக அது எல்லாத்தையும் பண்ண சொல்ல செம்மையாக இருக்கும், கொஞ்சம் ஷாக்கும் சர்ப்ரைஸ் இருந்தால் தான் ஃபீலாக இருக்கும், நீங்கள் சஸ்பென்ஸ்லேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசின பொசிஷனில் ஜிமினா பக்கத்தில் வந்து உட்காந்தா ஏன்டா டே என்னடா பண்ணணும்னு திங்க் பண்ணுறேன், ஓ மாம் முறைக்கிறத பார்க்க சொல்ல எனக்கு நெக்ஸ்ட் டே ஃபியூனல் பண்ணுற போலுக்குடா, ஏன்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏற்கனவே அவன் பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்காங்கங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா, எல்லாம் தெரிஞ்சிடணும், ஏன்டா ப்ராப்ளத்தை பெருசாக்கிக்கிட்டே இருக்கட்டையாங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கோமானா நம்ம ஜொங்குக்கும் அந்த மேடுன்னா சக்கரை பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சக்கரை பொங்கல் வைக்கிற அந்த ஸ்மெல் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே கேட்குது, இது என்னடா வித்தியாசமான ஸ்மெல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு கிச்சனில் என்ன பண்ணுறீங்க, இது என்ன வித்தியாசமான ஸ்மெல் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இது வரைக்கும் பாட்டோட கூட கிடையாது, சாப்பிட்டது கூட கிடையாது, அது மொமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கேங்கிற மாதிரி டேயோட மாம் கரெக்டாக கிச்சனுக்குள்ள என்றானம் சக்கரை பொங்கலை ரெடி பண்ணி ஒரு பவுலில் வச்சபடி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் கொடுத்த பொசிஷன்லேயே மேடு கரெக்டாக கிச்சனை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்தால் இண்டியேட்டுக்கு இப்போ ரெடி பண்ண சொல்லியிருக்காரு, ஒருவேளை நம்ம வில்லேஜில் இந்த மாதிரி ஹாரி மேரேஜ் ஃபங்க்ஷனில் டெம்பிளில் வச்சு சக்கரை பொங்கல் சாப்பிட்டோம்ல அண்ணன் ஞாபகத்துக்கு செய்ய சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணபடி ஸ்மைல் பண்ணபடியே கரெக்டாக முன்னாடி வந்து நின்னா எங்கே முன்னாடி வந்து நிற்கிறேன் இந்த ஹவுஸில் டெம்பிள், அதாவது அங்கே வந்து நம்ம டெம்பிளில் தானே அந்த பிளேஸில் காடுகிட்ட விஷ் வாங்கிறதுக்காக தானே ஹாரி வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து போய் அங்கே சக்கரை பொங்கல் வச்சுருப்பான், அந்த மொமெண்ட்டுக்கு நீ காடுகிட்ட கண்டிப்பாக விஷ் வாங்கணும், அதுக்காக தான் அவனை சக்கரை பொங்கல் செய்ய வச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ரூம்லேயுமே காட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் அப்படி ஓப்பன் பண்ணி அந்த ரூம்குள்ளே ஜங்குக்கு கூட்டிகிட்டு போகிற மூமெண்ட்டை டேயோட மாம் நோட் பண்ணிவிட்டு டென்ஷன் ஆகுறாங்க, எதுக்கு அவன் அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறானுங்கிற மாதிரி கேட்கவும் கொஞ்சம் சைலண்டாக இருக்கிறீங்களா, அமைதியாக எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள், சும்மா நடுவில் பேசி என்ன டென்ஷன் ஆக்காதீங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணா டேயோட மாமு கத்துறத பார்த்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நடுங்கிறத பார்த்துட்டு அந்த பவுலில் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸோட சேர்த்து நம்ம டேயை கிரிப்பாக பிடிக்கிறாரு. ஹஸ்பண்ட் எதுக்கு இந்த மாதிரி ஷேக் பண்ணுறேன், வேறு பவுல் கீழே விழுந்துற போட்டு நீ கஷ்டப்பட்டு ரெடியானது வேஸ்ட் ஆகிற போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த காட்ஸ்க்கான பிக்ஸ் இருக்கும்ல அதுக்கு பக்கத்தில் அதை வைக்க சொல்லிவிட்டு அப்படியே அந்த காடுக்கிட்ட ப்ரே பண்ண சொல்கிறாரு. இப்போது அந்த ரூம் பக்கத்துலேயே மொத்த பர்சன்ஸுமே வந்து நின்னா டேயோட பேரண்ட்ஸுமே வேறு வழி இல்லாமல் அந்த பிளேஸில் வந்து நின்னா நம்ம ஜொங்குக்குடா இங்கே என்ன நடந்துட்டுருக்கு எனக்கு ஒன்றுமே புரியல, இந்த மாதிரி எதுக்காக இந்த சக்கரை பொங்கலை ரெடி பண்ணி கொண்டு வந்து இப்படி இந்த பிளேஸில் காடுக்கிட்ட விஷ் வாங்கு ப்ரேயர் பண்ணுங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்குமே இந்த மாதிரி திங்க் பண்ண பொசிஷனில் ஐஸை க்ளோஸ் பண்ணபடி இருந்தான். இப்போ கரெக்டாக அந்த ரூமை விட்டு நம்ம ஜங்குக்கும் டேயும் வெளியே வந்தா இப்போ கரெக்டாக ஜங்குக்கோட ஆன்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஹாரியோட மாமுமே நேராக கார்டன் பிளேஸ்க்கு கூட்டு போகிறாங்க. அந்த மாதிரி கூட்டு போனால் எங்கே கூட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா அப்படியே ஜங்குக்கோட ஐஸை கரிச்சு போச்சு கட்டுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு இன்னும் ரொம்ப பயந்தான். நம்ம ஹாரியோட ஹாரியும் கரெக்டாக கார்டன் சைடில் ஒரு பிளேஸை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பிளேஸில் ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. கரெக்டாக அந்த ஷார்ட்டாக
ஸ்மாலாக இருக்கிற ஸ்டேஜ் தான். அந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து கரெக்டாக நம்ம ஜங்குக்கு உட்கார வைக்கவும் ஜங்குக்கு அள்ளு விட்ட பொசிஷனில் தான் இருக்கிறாரு. பயத்தில் இருக்கிற மூமெண்ட்டுக்கு என்னாச்சு ஹாரி, ஏன் இங்கே எல்லாம் வியாடாக பண்ணிகிட்ருக்கீங்க, நீயாவது சொன்ன, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எங்கே கொண்டு வந்து என்னை உட்கார வச்சுருக்க அப்படிங்கிற மாரி பயத்தில் இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு முன்னாடி கரெக்டாக வந்து நிற்கிறாரு. எதுக்காக இந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டுருக்கேன் ஜங்குக்? உன்னை சுற்றி உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்ற பர்சன் தானே இருக்கிறாங்க, அதுக்காக இந்த அளவுக்கு பயப்படுற? அது இல்லை ஹஸ்பண்ட், இங்கே என்ன நடக்குது அது இன்னும் கொஞ்சம் ஹவர்ஸ்லேயே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஐஸில் கட்டியிருக்க அந்த கரிச்சிப்பை ரிமூவ் பண்ணுவார். அந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் அந்த ஸ்டேஜுக்கு கீழே தான் அங்கே ஒர்க் பண்ணுற மேட்ஸு, கொஞ்சம் பாடி கார்ட்ஸு, அப்புறம் ஜிமினோட பேரண்ட்ஸு, சுகாவோட பேரண்ட்ஸுங்கிற மாதிரி எல்லா பர்சன்ஸுமே அந்த ஸ்டேஜுக்கு கீழே தான் நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா இதை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ண பொசிஷன்லேயே நம்ம பார்த்தோம். அந்த பிளேஸில் சாண்டலில் நல்லா பவுட்ரு ஆக்கி அது எப்படி சொல்கிறது, ஃபேஸில் அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா அழகாக பவுட்ரு பண்ணி ஃபேஸ் மாஸ்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு இது எதுக்கு அப்படிங்கிற மாரி ஷாக்கிங்லேயே நோட் பண்ணோம். இப்போ அப்படியே நம்ம அப்படியே ஜங்குக்கு நோட் பண்ணபடி, இது உனக்கு சர்ப்ரைஸ் மட்டும் இல்லை, இது உன்னோட ஹாப்பினஸ்க்காக நான் பண்ணுறேன், உன்னோட ஹஸ்பண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த சாண்டல் வச்சுருப்பாங்களா அந்த பவுலை அப்படியே எடுத்து ஹாரியோட பேரண்ட்ஸை நோட் பண்ணபடி, நீங்கள் முதல்ல அவனுக்கு நலங்க வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு ரொம்ப ஷாக்கானா ஹாரியோட பேரண்ட்ஸுமே ரொம்ப ஹாப்பியாகி அந்த சாண்டல் பவுடர் இருக்குல்ல அதை அப்படியே எடுத்து அந்த பேஸ்ட் அப்படியே எடுத்து ஜங்குக்கோட சீக்ஸில், ஹேண்ட்ஸில், ஃபீட்லலாம் ரப் பண்ணபடி அப்படியே எல்லோ ரைஸ் எடுத்து கொஞ்சம் ஃப்ளவர் எடுத்து ஜங்குக்கோட ஹெட்டுக்கு மேலே போட்டு விஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷ் பண்ணுறத பார்த்துட்டு ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டியரி வந்துருச்சு. இந்த மாதிரி டியரி வந்தா ஹாரி கிட்ட நம்ம ஜங்குக்கு சொல்லியிருப்பார்ல, உனக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க, மேரேஜுக்கு எல்லாருமே இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறாங்க, எனக்கும் மேரேஜுங்கிற மாதிரி ஒரு டாபிக் எடுத்தால் இந்த மாதிரிலாம் எனக்கு எல்லா ஒர்க்குமே நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்ட அந்த மூமெண்ட் திங்க் ஆகி அப்படியே நிமிண்டு பார்த்தேன். இப்போ தான் அப்படியே கீழே இருக்கிற ஒவ்வொரு பர்சன்டையாக ஸ்டேஜுக்கு வர வைக்கிறாரு. மேட்ஸு, பாடி கார்ட்ஸு, ஜிமினாவோட பேரண்ட்ஸ், சுகாவோட பேரண்ட்ஸ், ஜிமினா, சுகா, ஹாரிங்கிற மாதிரி, ஹாரியோட ஹஸ்பண்டுங்கிற மாதிரி எல்லாருமே நம்ம ஜங்குக்கோட சீக்ஸில், ஹேண்ட்ஸில், ஃபீட்லலாம் அந்த ஷாண்டலை ரப் பண்ணபடி எல்லா வாட்டரையும் ஃப்ளவரையும் அப்படியே நம்ம ஜங்குக்கு மேலே போட்டு விஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷ் பண்ணுறத பார்க்க ஜங்குக்கோட ஐஸில் டீயரி நிற்கவே இல்லை. பயங்கரமாக க்ரை பண்ண பொசிஷன்லேயே டீயை நோட் பண்ணால் இப்போ தான் எல்லாரையும் செய்ய வச்சுட்டு கரெக்டாக மாம் பக்கத்துலேயே கொண்டு வந்து பவுலை நீட்டுறாரு. உங்களோட பிளெஸ்ஸிங்கும் ஏன் ஜங்குக்கு வேணுமாம், ப்ளஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேங் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் காண்டானா டேயோட டேட் அப்படியே அந்த பவுலில் இருக்கிற அந்த பேஸ்ட்டை எடுத்தபடி ஜங்குக்கோட சீக்ஸில், ஹேண்ட்ஸில், ஃபீட்லாம் ரப் பண்ண பொசிஷனில் பிடிக்காட்டாலும் டேக்காக இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே விஷ் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளவரும் அந்த ஒயிட் ரைஸையும் எல்லோ ரைஸையும் சேர்த்து அப்படியே விஷ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டேயோட மாமுக்கு வேறு வழி இல்லாமல் டேயோட மாமுமே அதே மாதிரி பண்ணால் ஜங்குக்கு அப்படியே எல்லாருமே இந்த மாதிரி பண்ணதை பார்த்துட்டு தனக்கு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் தன்னோட லைஃப்பில் இனி கிடைக்காதானுங்கிற மாதிரி திங்க் பண்ண அந்த ஃபீல் மூலமாக நடக்கிறத பார்த்து ரொம்ப ஹாப்பியான லாஸ்ட்டில் நம்ம நம்ம ஜங்குக்கு அப்படி பண்ணுறாரு. சீக்ஸில் ரப் பண்ணுறது, ஹேண்ட்ஸில் ரப் பண்ணுறது, ஃபீட்டை ரப் பண்ணுறதுங்கிற மாதிரி அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணப்படி அப்படியே நம்ம ஜங்குக்கு விஷ் பண்ணால் ஜங்குக்கு அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் சும்மா சவுண்டே இல்லாமல் டியரி மட்டும் வந்துருக்குமா, ஆனால் இப்போ கட்டி கதறி அலைய ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி க்ரை பண்ணுற மூமெண்ட்டு நம்ம நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு லைட்டாக ஹக் பண்ணபடி இனி எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குது, அதுக்குள்ளே என்ன க்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜங்குக்கோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி டேயோட மாமா நோட் பண்ணபடி அவன் ஹேண்ட்ஸை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயோட மாமும் வர வழி இல்லாமல் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே கரெக்டாக அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிற மாதிரி எல்லோ வாட்டர் இருக்குது, அதாவது மஞ்சள் தூளை நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வாட்டர் பக்கத்தில் கொண்டு வந்து ஜங்குக்கு உட்கார வைக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகி க்ரை பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு எல்லாத்தையும் வெயிட் பண்ணபடி நீ இப்போ க்ரை பண்ணக்கூடாது, ஹாப்பியாக இருக்கணும், இந்த மூமெண்ட் உன்னோட ஹாப்பினஸ்க்கு தான் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே டேயோட பேரண்ட்ஸோட ஹேண்ட்ஸில் ஒரு பவுலையும் ஹாரியோட பேரண்ட்ஸோட ஹேண்ட்ஸில் ஒரு பவுலையும் கொடுத்து நம்ம ஜங்குக்கோட பாடி மேலே அந்த எல்லோ வாட்டர் படுற மாதிரி ஊற்ற சொல்கிறாரு. அது அப்படி வில்லேஜில் ஹாரிக்கு என்னென்ன ஒர்க் நடந்துச்சோ அது எல்லாம் இப்போ நம்ம ஜங்குக்கு நடந்துட்டு இருக்குது. அதுவும் ஒன் டே நைட்டுக்குள்ளே நம்மகிட்ட அவ்வளோத்தையும் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறது பார்க்க செல்ல ஹாரிக்கும் ஹாரியோட பேரண்ட்ஸ்க்கு தான் அவ்வளோ ஹாப்பி ஆகுது. ஏன்னா ஜங்குக்கு இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிட்டாரு. என்ன மாதிரி ஜங்குக்கு பாட்டுப்பான், ஜங்குக்கு கரெக்டான பார்ட்னரா, ஜங்குக்கு கேரிங்காக பாட்டுப்பாரா, இல்லை ரிச்சான பர்சன்ட்னு இருக்கிற பிளேஸில் ஜங்குக்கு ரொம்ப கஷ்டப்படுவானாங்கிற மாதிரி ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கு பாட்டு கவனிச்சிக்கிற மூமெண்ட்டை பார்த்து இவங்க 3% ரொம்ப ஹாப்பியானா ஜிமினாவுக்கும் ஷிவாவுக்குமே இந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஜங்குக்காக பாட்டு எல்லாத்தையும் பண்ணுற மூமெண்ட்டை இவங்களுமே ரொம்ப ஹாப்பியாகி என்ஜாய் பண்ணோம். கரெக்டாக அந்த பிளேஸ்லேருந்து அப்படி எழுந்து டேயோட பேரண்ட்ஸ் ஜங்குக்கு இப்போ வேர் பண்ணதுக்கான நியூ ட்ரெஸ்ஸஸ் கொடுப்பாங்களா, நியூ ட்ரெஸ்ஸஸ் ஜுவல்ஸ்னு எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்காரு. டேயோட பேரண்ட்ஸோட ஹேண்ட்ஸில் கொடுக்க சொல்கிறாரு. இந்த மாதிரி கொடுக்க சொன்னால் கரெக்டாக ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு நீ என்னோடய ஹவுஸுக்கு என் சன்னை மேரேஜ் பண்ணிட்டு வந்த மூமெண்ட்டுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் ஜங்குக். நான் கொடுக்குற இந்த கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கோ, ஓகே, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லி கொடுக்கவும் ஜங்குக்கு ஹாப்பியாகி அந்த திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கினபடியே நேராக பெட்ரூமுக்கு வராரு. ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணபடியே அவங்க கொடுத்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வேர் பண்ணபடியே நேராக கீழே இறங்கி வந்தோம். அப்போ பாட்டதை விட இப்போ நம்ம ஜங்குக்கு இன்னும் ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு, செம்ம ஹாட்டாக இருக்கிறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் மீட்ஸுமே ஜங்குக்கை பாட்டு செமையாக இருக்கிறாமல ஜங்குக்குங்கிற மாதிரி பேசினோம். டீயுமே ஜங்குக்கு ஹாரி கூட என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியானா மற்ற பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே நம்ம ஜங்குக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கான கிஃப்டை கொடுத்து நம்ம ஜங்குக்கு விஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷ் பண்ணோம். ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. இந்த மாதிரி ஹாப்பியானா அந்த 6th டேயும் என்னென்ன ஒர்க் பண்ணியிருப்பாங்களோ அத்தனை ஒர்க்கையும் நம்ம பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி ஜங்குக்கு முன்னாடி நம்ம நீல் டவுன் போடவும் பேரண்ட்ஸ் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டென்ஷன் ஆனால் ஜங்குக்கு ஷாக் ஆகி என்ன பண்ணுறீங்க ஹஸ்பண்ட், என்ன பண்ணுறீங்க இதுக்காக நீல் டவுன் போட்டிருக்கீங்க, அச்சோ உங்கள் ட்ரெஸ் டேமேஜ் ஆக போட்டு எழுந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்துக்க வைக்கலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் எங்கள் பாரு ஜங்குக், உன்னோட வில்லேஜில் மேரேஜுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவாங்களோ நான் எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். ஆனால் மேரேஜ் இது எல்லாத்துக்கும் முன்னாடியே பண்ணிட்டேன். உனக்கு இந்த மேரேஜ் இந்த ரிங் ஓகேண்ணா, அந்த ரிங் உன் ஹேண்ட்ஸில் இருக்கட்டும். இல்லை எனக்கு நியூவாகவே நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஃபீல் இருந்தால் அந்த ரிங்கை கலட்டி போட்டுரு, நான் உன்னை இதே பிளேஸில் நான் மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ரிங் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அந்த ரிங்கை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கிட்டான் அந்த பாக்ஸை வாங்குற மாதிரி க்ளோஸாக வர மூமெண்ட்டுக்கு எப்படி அவன் வாங்காமல் இருப்பான், இவன் ஃபுல்லாக ஜுவல்ஸு டைமண்ட்ஸு கோல்டுங்கிற மாதிரி வாங்கி அந்த பூர் பர்சனுக்கு கொடுத்து அவனை ஹாப்பி ஆக்கிக்கிட்டு இருக்கானா. அவன்லாம் இதை முன்ன போய் நான் பார்க்க கூட செஞ்சுருக்க மாட்டான், டயாங்னு என்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிற மாதிரி டென்ஷன்லேட்டேயோட மாமா இந்த மாதிரி நோட் பண்ணால் அந்த பாக்ஸை வாங்குற மாதிரி க்ளோஸாக வந்தவர் அதை க்ளோஸ் பண்ணபடி டைட்டாக ஹக் பண்ணபடி எனக்கு இந்த மாதிரி ஒரு மேரேஜெலாம் வேண்டாம், எனக்கு நீங்கள் அன்னைக்கு போட்ட ரிங்கே போடும், அன்றைக்கே நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டே போடும், நான் இந்த மாதிரி என் லைஃப்பில் இந்த மூமெண்ட்லாம் எனக்கு நடக்கும், அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் கூட நான் பண்ணியே பார்க்கல. ஆனால் நீங்கள் எனக்கு எல்லா ஃபீலையுமே கொடுத்துட்டீங்க, அதுவும் ஒன் டே நைட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணபடி பயங்கரமாக நம்ம ஜங்கு க்ரை பண்ணி அழுறாரு. என் பேரண்ட்ஸ் இந்த பிளேஸில் இல்லை அப்படிங்கிற அந்த ஃபீல் இப்போ எனக்கு சுத்தமாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பயங்கர எமோஷ்னலாக க்ரை பண்ணி அழுற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணபடி அப்படி ஃப்ளோரில் நீல் டவுன் போட்ட பொசிஷன் பொறுமையாக எழுந்துக்கிறாரு. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் உன்னோட வில்லேஜுக்கு போகிறோம், ஓகேயா, டைம் 11 ஆயிடுச்சு, எல்லோரும் போய் ஸ்லீப் பண்ணுங்க, நீயும் போய் ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ஹாரி கூட சேர்ந்து ஜங்கு கூட ரூமுக்கு வந்தான். நம்ம அப்படியே ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு வில்லேஜுக்கு போகிறோம், அதுக்கு என்னென்ன நமக்கு தேவையோ அதெல்லாம் இப்போவே வச்சுக்கணும், லேப்டாப்பு ஃபைல்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து போய் ஒரு மீட்டிங் வருது, ஒரு ப்ராஜெக்டை நான் சப்மிட் பண்ணணும்,
அங்கே வில்லேஜில் விருண்டை முடிச்சுட்டு வந்து நான் நேராக மீட்டிங் தான் போகணுங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட இந்த மாதிரி பேசினா ஜிமினா அப்படியே ஹக் பண்ணவும் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்டான். நான் இதை கொஞ்சம் கூட உங்ககிட்ட எதிர்பார்க்கலட்டையாங். நீ இந்த அளவுக்கு ஜங்குக் மேலே லவ் வச்சுருப்பேன்ட்டு நீயும் எங்கே உன் பேரண்ட்ஸ் பனிஷ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு திட்டுற மூமெண்ட்டுக்கு இக்னோர் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கும் மூவ் ஆன் பண்ணிடுவியோன்னு நினச்சேன். ஆனால் பட் இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஜங்குக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கானோ இல்லையோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. என் மச்சானை திங்க் பண்ணி ப்ரௌடாக இருக்குடி எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம ஜிமினாவை நம்ம டைட்டாக ஹேக் பண்ணப்படி ஒன்னால தான்டா எனக்கு இந்த மாதிரி க்யூட்டாக இன்னசெண்டாக ரொம்ப லவ்வபிளான ஒரு வைஃப் எனக்கு கிடச்சிருக்காங்க. அதுக்கு நான் தான் உனக்கு டேங்க் பண்ணணுங்கிற மாதிரி இப்படி இவங்க 2 பேரும் பேசுகிறத பட்டுட்டு டேயோட மாம் வீமின் 2 பேரையுமே நோட் பண்ணிவிட்டு முதல்ல உங்கள் 2 பேரையும் தாண்டா பிரிக்கணும். நீங்கள் 2 பேர் மட்டும் தனித்தனியாக பிரிஞ்சிட்டிங்கன்னு வைங்களேன், அப்புறம் இந்த நாங்கள் என்ன சொல்கிறோனோ அதை மட்டும் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாரி வீமினை இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம சுகாடா டே போடுண்டா ஏற்கனவே டேங்கு உன் மாமி எரிமலையாக பொங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வேற கூட கொஞ்சம் கடுப்பேற்றுறீங்களாடா தள்ளி போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹக்கா பிரேக் பண்ணபடி வா ஜிமின் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை சுகா அவரோட ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போனான். அப்படியே டேயோட பேரண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு மாம் டேடு நீங்கள் போய் ஸ்லீப் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எங்கே அதான் ஸ்லீப்பிங்கே வராத அளவுக்கு மொத்த ஒர்க்கையும் பண்ணிகிட்ருக்கியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட மாமா அங்கே 2 கோமா பண்ணான். அவள் அப்படி தான் பேசுவாட்டையாங், நீ எதுவும் டப்பாட்டு கடை நீ போங்க ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயுமே ரொம்ப ஹாப்பியாகி நேராக ரூமுக்குள்ளே வருவாரா. என்ன மாதிரி ரூமுக்குள்ளே வேண்டாம் ஜங்குக் பெட்டில் இல்லை எங்கே எங்கிட்டனா இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணால் ஜங்குக் தரையில் உட்காண்ட்ருக்காரு. பயங்கர எமோஷ்னலில் க்ரை பண்ணபடி உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உட்காண்ட்ருக்கதை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகி ஜங்குக் பக்கத்தில் பொறுமையாக வந்துட்டு என்ன ஆச்சு, யாரோட உன்னை திட்டாங்களா என்ன, இல்லை என் மாமியோட திட்டினாங்களா என்ன, எதுக்கு இப்படி ஃப்ளோரில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, இல்லாட்டி நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு பிடிக்கலையா, எதாக இருந்தாலும் சரி என்கிட்ட ஓப்பனாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டேயோட ஃபேஸை நோட் பண்ணப்படி மறுபடியும் க்ரைட்டாக பண்ணுறாரு. மவுண்ட்ட இருந்து எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி பேசாத மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்கோ கூட ஃபேஸை கப் பண்ணப்படி டீரியை வெயிட் பண்ணப்படி என்ன ஆச்சுங்கிறத மவுண்ட்ட இருந்து சொல்கிறியா, ஏன் இந்த மாதிரி சைலண்டாகவே இருந்து என்ன டென்ஷன் ஆக்குறேன், என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி க்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜொங்கு கம்டியே பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்து டேயோட டைஸ்லேயே அவர் தரையில் தானே 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட டைஸ்லேயே உட்காந்த பொசிஷன்லேயே டேயை டைட்டாக நம்ம ஜொங்குக்கு ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணால் டேக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு நோட் பண்ணப்படியே நம்ம ஜொங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணோம். ஜொங்கு கம்டி இப்போ கூட எதுவுமே பேசிக்காமல் க்ரை மட்டும்தான் பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணுறத பார்த்துட்டு சரி ஓகே உனக்கு சொல்ல விருப்பலைன்னா சொல்லாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட ஆரை சாஃப்டாக ரப் பண்ணப்படி ஜங்குக்கோட ஃபேஸையே நோட் பண்ணிட்டு இருந்தா ஜங்குக்கு கொஞ்சம் ஹவர்ஸ்லேயே டேயோட டைஸ்லேயே ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிடுவார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணதை பார்த்துட்டு பொறுமையாக ஜங்குக்கு மெட்டில் படுக்க வச்சுட்டு ஃபேஸ் முழுக்க ஃபுல்லாக டீரி அந்த வலிஞ்ச மூமெண்ட்டுக்கு காஞ்சி போயிருக்குமா அதை நோட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ஒரு கர்ச்சிப்பில் வாட்டரை முக்கி எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கோட ஃபேஸை லைட்டாக துடைக்கிறாரு. லைட்டாக ரப் பண்ணி எடுத்துட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணப்படி ஜங்குக் பக்கத்தில் அப்படி பொறுமையாக பெட்டில் படுக்கிறாரு. ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணப்படியே டேயும் ஸ்லீப் பண்ணா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. ஜங்குக் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே டேயோட ஃபேஸ் தான் தெரியுது. டேயோட ஃபேஸை நோட் பண்ணதோட டே பார்த்த அந்த ஹாப்பினஸில் டேக்கு பக்கத்தில் க்ளோஸாக வந்து 2 பேருக்கு நடுவில் கேப் இல்லை அந்த அளவுக்கு க்ளோஸாக வந்து டேக்கு பக்கத்தில் பட்டபடியும் டேயோட ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி பார்த்துட்டுருந்தோம். அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுவாரா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் ஐஸை ஓப்பன் பண்ணுறதை பார்த்துட்டு ஜங்குக்கு பயந்து போய் டக்குன்னு டேயை விட்டு மூவ் ஆனாங்களான்ங்கிற மாதிரி மூவ் ஆனா ஜங்குக்கோட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சபடி கொஞ்சமாக லைட்டாக கேப்னு இருக்கும்ல அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறாரு. கிரிப்பாக பிடிச்சி லாக் பண்ணப்படி என்னடா என்ன ஐஸை க்ளோஸ் பண்ணி ஸ்லீப் பண்ணியிருந்தா அவ்வளோ க்ளோஸாக கிட்ட வரேன், ஏன் ஐஸ் ஓப்பன்லண்டா மூவ் ஆன் ஆகுறேன், என்கிட்ட க்ளோஸாகவே வரலாமே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட லிப்பில் அப்படியே பிக்கிஸ் பண்ணவும் ஜங்குக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகி என்ன பண்ணுறீங்க ட்ரையாங்க அப்படிங்கிற மாதிரி டேயை விட்டு மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணால்
நீ என்ன ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கேட்டால் நான் எதுவுமே திங்க் பண்ணலை அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டைம் ஆயிடுச்சு நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகணும் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை எடுத்து விட ட்ரை பண்ணுறாரு. பட் டே வந்து ஜங்குக்கோட ஹிப்லேருந்து ஹேண்ட்ஸே எடுக்கலை. நேற்று நைட்டு ஏன் க்ரை பண்ண அப்படிங்கிற மாரி கேட்கவும் அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்ட வேக்கிட்டுலையும் ஜங்குக்கு நேராக ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிடுவார். இந்த மாதிரி போனால் ஃப்ரெஷ்ஷப்பாக போன வேகிட்டுக்கு ட்ரெஸ்ஸு டவல் எதுவுமே எடுக்காமல் இருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு டயாங் டயாங் என்ன நான் டவல் எதுவுமே எட்டு வரல, ட்ரெஸ் கூட எட்டு வரல, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன், டவலை மட்டுமாட எட்டுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே அப்படியே ஸ்மெல் பண்ணபடி டவலாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக டவல் கொடுக்குற மாதிரியே ஜங்கு பக்கத்தில் வந்து என்னென்னா டவலை தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரூம்குள்ளே நின்ன பொசிஷன்லேயே நம்ம ஜங்கு கேட்க டவலை கொடுப்பாரா இந்த மாதிரி கொடுத்தா டவல் கிடச்சிருச்சுங்கிற மாதிரி ஜங்குக்கு டவலை வாங்க ட்ரை பண்ணோம். டே இந்த சைட்லேருந்து டவலோட கார்னரை கிரிப்பாக பிடிச்சபடி ஜங்குக்கு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தான். ஹே டே அங்கே என்ன பண்ணுறீங்க? ஐயோ பேபி ஃபேஸு செஸ்ஸு நெக்கு ஃபுல்லாக ட்ராப் வாட்டராக இருக்குது, இன்னும் டோரை விட்டு வெளியே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இன்னொன்று டவலை பிடிச்சி கிரிப்பாக இல்லைடா என்ன பண்ணிட்டுருக்கிட்டே அங்கே ப்ரே பண்ணி விளாடாதீங்க